வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான எவ்ரிடே அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க இப்போ வெனஸ்டேக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஒரு குட்டி அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் தேர்ஸ்டே இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி 50க்கான நேத்திக்கான வெனஸ்டேக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்த்துலாம். ஸோ நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ள ஆக்சுவலி நம்ம ப்ரொவைட் பண்ண டார்கெட்ஸில் வந்துட்டு நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கன்ஃபர்மேஷனுமே இருந்தது. ஏன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம 4 கன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம வந்து எவ்ரிடே நம்ம வந்து அட்டன் பண்ணுறோம். ஓகே, ஸோ 4 கன்ஃபர்மேஷனுமே இருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே நம்ம அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24035 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே நீங்கள் நீட்டாக உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்க முடியும். 23973 வரைக்கும் ஒரு 62 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். தென் செகண்ட் ட்ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் மொமெண்டம் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு ட்ரெண்டில் நமக்கு இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவீங்க, கால் ப்ரைஸில் பை பண்ணுவோம். அப் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம கால் ப்ரைஸில் பை பண்ணுவோம். ஸோ மெல்லி டவுன் கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் ரெட் கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துட்டு புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் கால் ப்ரைஸில் பை பண்ணி இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதோட க்ளோசிங் வேல்யூவான 24025 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு மினிமமான ஒரு 25 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு மொமெண்டம் இருந்தது. அகைன் ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட். ஓகே, ஸோ அந்த 25 பாயிண்ட்ஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோடு நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிக்கலாம். பட் அபோவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அது நமக்கு லாஸ் தான். பட் இங்கே ஒரு 25 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு மொமெண்டம் இருந்தது. ஓகே, ஸோ தென் தேர்ட் பார்க்கலாம். தேர்ட் வந்துட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன், செகண்ட் கன்ஃபர்மேஷன், தென் தேர்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் நம்மளோட தேர்ட் கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ இங்கே என்னாச்சுன்னா சடனாக வந்துட்டு நமக்கு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி ஆகிட்டு டவுன் கன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகிற மாதிரி இருந்துட்டு சடனாக ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இங்கே இல்லையா. ஸோ வந்துட்டு அப்பில் கேண்டில் வந்தது அப் கேண்டில் கிரியேட் ஆகிட்டு சடனாக ரிவர்சலில் நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன் தான் மறுபடியும் இங்கே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதோட க்ளோசிங் வேல்யூவான 24002 நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அதோட க்ளோசிங்கில் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு சூப்பர்பான ஒரு மினிமமான டார்கெட் வித் ஸ்டாப் லாஸோட உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே போதும். நம்மளோட எவ்ரி டேவையும் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாமல் எந்த ஒரு ட்ரேட்ஸும் நீங்கள் வந்து பை பண்ணாதீங்க. தட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இங்கே நம்ம ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங், ஸோ இதோட லோ வரைக்குமே நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆகிருக்கலாம். ரைட், 23961 வரைக்கும் ஒரு 41 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆகிருக்கலாம். இங்கே நம்ம ட்ரைடிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ட்ரிகர் ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி எவ்ரி மூவையும் வந்துட்டு எவ்ரி ட்ரேட்ஸையும் வந்துட்டு ஒரு மேக்ஸிமைஸ் ஒரு மினிமைஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிற ப்ராசஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது அகைன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அகைன் இங்கே நமக்கு நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கேயும் நமக்கு டவுனில் தான் ரிவர்சல் ஆகிட்டு இதுவும் நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ வந்துட்டு ஒரே ஒரு அப் கன்ஃபர்மேஷன் இருந்தது. பேலன்ஸ் எல்லாமே நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன் தான். மற்ற மூணுமே நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன். ஸோ இதையும் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாருங்கள். ஐம் சாரி, இங்கே ஸோ இங்கே வந்துட்டு இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 24007 ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் 23968 வரைக்கும் ஒரு 39 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஸோ ஓவரால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 167 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம அட்டன் பண்ண 4 ட்ரேட்ஸ்லேயுமே ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங், பட் ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங், ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 167 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட நேத்திக்கான ஸ்டேட்டஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். நிஃப்டி 50ல் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம இப்போ நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட எவ்ரிடே டார்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ட்ரெண்ட் லைனில் கிடைக்கிற ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் போல் உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நிஃப்டி 50க்கு இன்றைக்கி தேர்ஸ்டே நம்ம இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ போத் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ போத் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி
ஃபர்தர் கன்ஃபர்மேஷனோட உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் செட்டப் என்னன்னு பார்த்துடலாம். 240 38 241 61 242 04 242 40 then 242 89 243 79. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு டவுன் அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ். இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபார் த பிகினர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட செட்டப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட பை பண்ணும்போது ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங் இல்லைனாலும் ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸோட நம்ம வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். சம் சிச்சுவேஷன்ஸ் டைமில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுமே நம்ம லைன் நமக்கு கொடுக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கேபிட்டலை வந்து சேவ் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணி நம்மளோட கேபிட்டலை எடுத்துகிட்டு போகிற மாதிரியான மூவ் நம்ம செட்டப்ஸ் வந்து அப்படி தான் வந்து எவ்ரிடே மூவ் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எப்படி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிளியர் ஆகும். ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட் 23984 239 09 238 45 23777 236 21 235 30. ஓகே, இது நம்மளோட டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட். ஸோ இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான். ஸோ இந்த டார்கெட்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அவங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் ஆர் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட இன்றைக்கான டே இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி மூவ் எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் அனாலிசிஸ் வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டேக்கான ஒரு அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் இன்னைக்கு இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டி வெனஸ்டே அனாலிசிஸ் பார்த்துடலாம் வாங்க. வெனஸ்டே அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் இன்னைக்கு இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நீட்டான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்ட்ஸில். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேரில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 57201 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே வந்துட்டு ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட சிங்கிள் ட்ரேடை வந்துட்டு ஒரு 231 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 56970 வரைக்கும் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட வெனஸ்டே ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். சிங்கிள் ட்ரேட் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங். எஸ், இங்கே ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோடனாலும் ப்ராப்பர் மொமெண்டம் இல்லை. ஆக்சுவலி கொஞ்சம் வொலட்டைலாகவே ஸ்டேபிளாகவே தான் மார்க்கெட் மூவ் இருந்தது. பட் சடன்லி நமக்கு வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் ஒரு மொமெண்டம் கொடுத்து ஒரு 231 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட நேத்திக்கான ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு நமக்கு இல்லையா. ஸோ இங்கே ஒரு அப்ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. பட் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தான் உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம லைன்லேயே ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் நீட்டாக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு மினிமம் ப்ராஃபிட் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ரெண்டில் ப்ராஃபிட்டில் நமக்கு இருக்கும். லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸில் தான் லாஸ் ஹிட்டிங் மொமெண்டமே நமக்கு இருக்கும் நம்ம செட்டப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ இதான் பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 373 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். நேற்றுக்கு ஸ்டேட்டஸ் நான் சொல்கிறேன், நேற்றோட வெனஸ்டே ஸ்டேட்டஸ் மட்டும். ஸோ இப்போ இன்னைக்கு இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 572 90 577 65 580 53 582 11 585 94 ஃபைனலி 58865. ஸோ இது அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் தான். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 570 67 568 03 565 49 561 29 55 910 then finally 55 668. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ போத் பார்த்தாச்சு. பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான போத் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த போத் டார்கெட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரேடிங் வேலை ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு
ஃபர்தர் கன்ஃபர்மேஷன்ஸோட உங்க ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷியூரா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மூவ் எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு ஈவினிங் அனாலிசிஸ் வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.